நமக்கு பின்னாடி பேசுறத பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ் சின்ன வயசுலேருந்து தன்னுடைய ஒரு நண்பனாகவும் மட்டும் இல்லாமல் தனக்கு ஒரு மாற்று குடும்பத்தினராக இருக்கிற ஒரு உருத்தான ஒரு பழக்கத்துக்குரிய நண்பருக்காக விசுவாசமாக இருக்கிறதா, இல்லை தன்னுடைய முதலாளியோட ஃப்ரெண்டோட அவங்களுடைய பகையாளியாக மாறினதுக்காக அவங்கள கொலை பண்ணாரா இல்லையா அப்படின்றத ஒரு விசுவாசம் கலந்த நட்புக்கான ஒரு துரோகியாக மாறுற ஒரு கதை தான். கதை காலத்தில் அடிப்படையில் வெளிவந்த படம் தான் நம்ம பார்க்க போகிற படம் தான் கர்டன் படத்தோட டைரக்டர் அப்படி என்ன தான் கொண்டு வந்திருக்காரு ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னா RS துரை செந்தில்குமார் அவருடைய இயக்கத்தில் வந்திருக்கு இந்த படம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்குங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். RS துரை செந்தில்குமார் இவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எத்தனை படங்கள் எடுத்தார் பார்த்தீங்கன்னா விரலுட்டு என்ற அளவுக்கு தான் எடுத்திருக்காரு. அவர் எடுத்த படங்கள் வரிசையிலே சொல்ல போனால் எதிர்நீச்சல் 2013 சிவகார்த்திகேயன் கொடுத்தாரு. அந்த படங்கள் எதிர்பார்த்ததை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலான நெகட்டிவ் ரிவ்யூலாம் கிடையாமல் பாசிட்டிவ் ஸ்க்ரீன் பிளே அப்படின்ற மாதிரி பெட்டராக போயிட்டு இருந்துச்சு. அடுத்தபடியாக மீண்டும் சிவகார்த்திகேயன் கூட சேர்ந்தாங்க காக்கி சட்டை 2015. அது பெரிதளவும் இல்லாட்டாலும் ஒரு டீசெண்டான, அதாவது ஒரு காமெடியான காண்பிச்சுக்கிற நம்ம சிவகார்த்திகேயனை ஒரு டெரரான லுக்கில் கொண்டு வரணும் அப்படின்றத ஒரு ஸ்டோரி பேஸ் வச்சு சூப்பராக கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் கொடி 2016 தனுஷை வச்சு ஒரு கம்பேக்கான ஒரு அரசியல் மூவியாக சூப்பராக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பட்டாசு நம்ம தனுஷ் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா வளர்ந்தோரும் ஹீரோ வச்சு தான் எடுக்கிறாங்க. அந்த வருஷத்தில் இப்போ நம்ம பரோட்டா சூரியை வச்சு ஒரு காமெடியான இருக்கிற ஒரு டெரரான ஃபேஸில் ஒரு விசுவாசமான நிறைந்த ஒரு அடியாளாகவும் ஒரு அடிமையாகவும் காட்டியிருக்காரு. அதாவது சூப்பரான ஸ்க்ரீன் பிளே கொண்டு வந்திருக்காங்க. அது ஸ்க்ரீன் பிளே வைஸ் படத்தில் ஆடியன்ஸில் வைஸ் செட் ஆச்சா இல்லைன்றது தான் இந்த படத்தோட முழுமையான ஒரு ரிவ்யூ. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணுமா, ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே வளர்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக அது வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஊர்கோயிலில் இருக்க ஒரு கோயிலுக்கு சம்மந்தமான நிலம் சென்னையில் இருக்குது. அந்த சென்னையில் இருக்க நிலத்தை ஒரு அரசியல்வாதி ஆட்டையை போகணும்னு நினைக்கும்போது அது அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் ஒரு விரிசலை ஏற்படுத்தி அந்த பட்டயத்து மூலமாக அந்த இடத்த கொள்ளையடிச்சாரா இல்லையா, அந்த இடத்த காப்பாற்றுறதுக்காக அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் பேருக்கும் எந்தெந்த விதத்தில் பிரச்சனை நடந்துச்சு, அந்த 2 ஃப்ரெண்ட்ஸில் விசுவாசமாக இருக்க நம்ம சூரி அதை எப்படி காப்பாற்றினார் இல்லையா அப்படின்றத ஒரு ஒன்லைன் ஸ்டோரியை வச்சு சூப்பராக படம் கொடுக்கணும்னு எதிர்பார்த்துருக்காரு. அது ஜென்ரல் ஆடியன்ஸில் வச்சு ஃபஸ்ட் செட்டாச்சாலியான்றது தான் இந்த வீடியோவில் மீறி கதை. இந்த படத்தோட டோட்டல் ரன்னிங் டைம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் தான், 2.25 மணி நேரம் தான் அந்த படத்தோட டோட்டல் ரன்னிங் டைம். இந்த படத்துக்கு UBA தான் சென்சார் போர்டில் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் எதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம சூரியோட ஆக்டிங், சசிகுமாரோட ஆக்டிங், அப்புறம் உமேஷ் கிருஷ்ணா அவருடைய ஆக்டிங், அப்புறம் சமுத்திரக்கனி, மினின் கோபா, அப்புறம் வடிவுக்கரசி இவங்களுடைய கெட்டப்லாம் கொடுத்த கெட்டப்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் சீரும் சிறப்புமாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் முழுக்க நம்ம சூரியோட ஸ்டோரில் தான் படங்கள் ரன்னிங் ஆகிட்டே இருக்குது. அதில் அவர் தான் முழுக்க படத்தில் ஒரு மெயின் ஹீரோவாக கொடுத்துருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் விறுவிறுப்பாக போனாலுமே செகண்ட் ஹாஃபில் அந்தளவுக்கு விறுவிறுப்பாக கொண்டு போகாமல் விட்டார். செகண்ட் ஹாஃபில் கதை எங்கிட்டோ மாறி கை மாறி போகிறனால இந்த செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு எரிச்சலாகும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சாமி ஆடுறமே காட்டுவாங்க. இந்த படத்தில் ரெஃபரன்ஸ் சீனாக நம்ம மார்க்கண்டனி படத்தில் பார்க்கலாம். அதில் அவர் விஷால் சாமி காப்பாற்றின மாதிரி ஒரு அருவா வெட்டி வச்சு காட்டுற மாதிரி காட்டுவாங்க. இந்த படத்துலேயே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த சீன் பார்க்கும்போது எனக்கு கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. ஐயப்பா, ஒரு காமெடியனாக இருக்கவரை இந்தளவுக்கு டெரராக காட்ட முடியும், அவரால் இந்தளவுக்கு ஆக்ஷன் நடிக்க முடியும் அப்படின்றத ஒரு சூப்பரான ஆக்டிங் திறமையில் நம்ம சூரி கொண்டு வந்திருக்காரு. அவர் விடுதலை படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த படத்துலையும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சண்டை காட்சிகள் டேரக்டர் அந்த ஸ்ட்ரென்த் மாஸ்டரும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம். அதாவது ஒரு காமெடியன் ஒரு ஹீரோவாக வர்றாங்க. ஹீரோவாக இருந்தாலுமே அந்த மாஸான ஹீரோ கொடுத்தா ஜென்ரல் ஆடியன்ஸை போர் அடிக்கும்னுக்காக அவர் ஸ்டைல்லே ஒரு ஃபைட் சீனை சூப்பராக கொடூரமான சீனை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் யுவன் சங்கர் ராஜோட மியூசிக்கில் இந்த படத்தோட ஆல்பம்லாம் சூப்பராகவே செட் ஆச்சு. இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, ஸ்க்ரீன் பிளேக்குரிய மியூசிக்கும் செஞ்சு சூப்பராகவே கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டேரக்டர் சொல்லணும்னா, டேரக்டர் RS செந்தில்குமார் இருந்தாலும் ரைட்டர் வெற்றிமாறன். நிறையா பேர் தெரிஞ்சிருப்பீங்க, யாருக்குமே தெரியாத விஷயங்கள்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு தெரியாது, ஏன்னா அந்த கதையை பார்க்கும்போது வெற்றிமாறன் இருப்பாரோ அப்படின்ற மாதிரி. எஸ்பெஷலி இவங்க 2 பேருடைய கோஆர்டினேஷன் தான் இந்த படத்தோட ரைட்டர் படத்தை எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் விறுவிறுப்பாக போனாலுமே செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சுமாராக தான் கொண்டு போயிருக்காங்க. சினிமா கரெக்டபி அருள்டான் வில்சம் அவருடைய ஒளிப்பதிவு நேர்த்தியான ஒளிப்பதிவும் வில்லேஜில் இருக்க ஒளிப்பதிவும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் சூரிய மெயின் ரோலாக வச்சுக்கிட்டு சசிகுமார்
சப்போர்ட்டிங் கேரக்டருமே கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படி தான் நடிக்க ஒத்துக்கிட்டான்னு தெரியல. மேபி அவருக்கு சினிமாவில் இப்போ வந்து மார்க்கெட் இல்லாததுனால அவர் வந்து ஒரு ஹீரோவாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 பேருமே வந்து கிட்டத்தட்ட மதுரை மைந்தன்னு சொல்லலாம். மதுரையில் வந்து இப்போ இந்த படத்தை வந்து வேற லெவலில் கொண்டாடிட்டு இருக்காங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா U/A தான் கொடுத்துருக்காங்க. 2.25 மணி நேரம் வந்து நீங்கள் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக இல்லை ஒரு எந்தவித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் சூரியன் நடிச்சிருக்காருப்பா, விடுதலைக்கு அப்புறம் வந்து அவருடைய நடிப்பில் ஒரு ஹீரோவாக வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கதை போகிறதே தெரியாது, படம் போகிறதே தெரியாது, அந்தளவுக்கு விறுவிறுப்பாக போகும். செகண்ட் ஹாஃபில் வந்து கதைகளை வந்து கொஞ்சம் சொதப்பிச்சுக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் பாயிண்டாக இருந்துச்சுன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் வரைக்கும் ஓவராலாக ரீச் ஆகிருக்கும். எனக்கு செகண்ட் ஹாஃபில் தான் பார்க்கணும் கொஞ்சம் மொக்கையாச்சு. உங்களுக்கு எந்த இதில் மொக்கையாச்சு அப்படின்னு தான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு ஆர்கியம் சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 4.2 தான் தருவேன். இருந்தாலுமே இது ஒன் டைம் வாட்ச் ஒரு மூவி தான். எனக்கு செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் தேர்த்தி எடுத்து கொண்டு போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் பூஸ்டப் ஆயிருக்கும். இந்த படத்துக்கு ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவியில் சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் அறிக்கையவரும். பை விவர்ஸ்.